வருவதற்கு இவ்வளவு காலதாமதமாகிவிட்டது. முல்லை கலை நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது முல்லை கலைக்குழு எப்பயுமே நம்ம தமிழருடைய பண்பாடு வந்தோரை வரவேற்பது. முதலாவதாக நமது தோழி எல்லோரையும் வரவேற்று பாட இருக்கிறார். பாருங்கள், கேட்போம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். நம்ம பழங்குடி மக்கள், எல்லா பழங்குடி மக்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. நம்ம இருளர் பழங்குடி மக்கள் நம்மளுடைய குலதெய்வம் என்ன? கன்னியம்மன். கன்னியம்மனை வழிபட்டு தான் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நம்ம தொடங்குவோம். அடுத்ததா நம்ம கன்னியம்மனை வழிபட்டு இந்த கலை நிகழ்ச்சியை தொடங்கலாம். வாங்க. ஐயா, தமிழ்நாட்டுல மொத்தம் 37 பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இல்லையா? அதுல நாங்க இருளர் பழங்குடி மக்கள். அதாவது நாங்க இருளரு. நாங்க எங்க பாட்ட முப்பாட்டெல்லாம் எங்க இருந்தாங்க? மலைக்காடு. ஆமா, மலைக்காடு. அப்புறம் இப்ப சம்பளி பகுதியில இருக்கிறோம். சரியா? அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்ல வரோம். செஞ்சி மலை ஓரம் மலை சாரல் வீசோ,
எங்களோட வாழ்க்கை என்ன, மலை, காடு. எங்களை உண்டாதியர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஆ, அப்படிங்கறத சொன்னோம். ஆமா. நம்ம முளைக்கலைகளோட வேலை என்னன்னா ஆ, ஆடல் ஆ. பாடல் நம்மளோட பாரம்பரிய வழியா ஆ. கொண்டு போய் படித்தவர் முதல் பாமரர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஆமா. நம்ம கலாச்சாரத்தை ஆ. முதன்மையான பணியை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆமா. சரி, அடுத்ததா அடுத்ததா பழங்குடியில சொல்லுங்க. அடுத்ததா நானே பேசுறேன், நீங்க தான் சொல்லணும். சொல்றீங்களே, அத மக்களுடைய வாழ்க்கை முறை, மருத்துவம் பத்தி அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, ஆ. எங்க பாட்ட முப்பாட்டெல்லாம் ஆ. காடு மலையில வாழ்ந்தவங்க இல்லையா? ஆமா. ஒரு பாம்பு கடிக்கலாம், ஆ. ஒரு தேள் கடிக்கலாம், ஆ. இல்ல ஏதாவது ஒரு விஷக்காலி கடிச்சதுன்னா ஆ, ஏதாவது ஒரு தழையை உருவாங்க, ஆ. இல்ல ஒரு வேற மண்ணை பறிச்சு வேற எடுப்பாங்க, அதை புஷ்பமாக்கி அதை கசக்கி அம்மியில வச்சு அரைச்சு கொடுத்துருவாங்க. ஆ. அதுல இன்னமும் எங்க பாட்டன் முப்பாட்டன் காலத்தை தொட்டு இன்னமும் நாங்க சில வைத்திய முறைகள் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆ. அதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு நாங்க இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆ. நாங்களும் செஞ்சுக்கிறோம், எங்களை தேடி வரவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா, அது நம்ம சகோதரிகள் சொல்ல வராங்க, ஆ. நாமளும் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுங்க. தந்தானே தன தந்தானே தன தந்தானே தன தந்தானே கொடை தந்தானே தன தந்தானே தன தந்தானே தன தந்தானே ஐயா, ஆ, மருத்துவத்தை பத்தி சொன்னீங்க. ஆமா அப்புறம் அந்த பாம்பு பூச்சிலாம் வரும், ஆமா அப்ப வேட்டையாட கூட சூழ்நிலை வரும், ஆமா. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயா, ஆ. நாங்க பாடுறோம், ஆ. நாங்க டான்ஸ் ஆடுறோம், ஆ. ஆனா சில தடுமாற்றம் வருது. ஐயா, ஏன்? திரும்ப திரும்ப இந்த மேடையில சொல்லிட்டே இருக்காங்க, ஆ. படிங்கய்யா, ஆ. பள்ளிக்கூடம் போங்கய்யா அப்படின்னு. ஆ. நாமளும் அப்பப்ப ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கிறோம், ஒன்னும் நிறைய படிக்கல. நம்ம பிள்ளைகிட்டையாவது படிக்க வைக்கணும்ல. மழைக்கு வரும். ஆமா, நாங்க ஏதோ அரை வரையா படிச்சிருக்கிறோம், ஆ. அதனால நாங்களும் தடுமாறுறோம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. ஆ. சரியா? அடுத்து என்ன கேட்டீங்க? வேட்டையாடத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முன்னோர்கள் உலகத்துல இருக்கிற எல்லா பழங்குடி மக்களுடைய உலகத்துல இருக்கிற எல்லா பழங்குடி மக்களுக்கும் ஒரு அடையாளம் என்னன்னா, ஆ. பழங்குடி மக்கள் மூலிகையில சிறந்தவங்க, ஆ, வேட்டையாடுறது சிறந்தவங்க, வில்வித்தையில சிறந்தவங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு வேட்டையெல்லாம் ஆடி இருக்காங்க. ஆமா. அது நாங்க இப்ப பண்றது இல்ல. ஆ, ஏதாவது ஒரு சில வேட்டையாடுதல் முறை நடக்குது. அது வயல்வெளியில இருக்கிற எலிகளை வந்து அப்புறப்படுத்த சொல்லும் போது, பாம்பு விவசாயிகளை தீண்டி விடாமலும் பொதுமக்களை தீண்ட விடாமலும் சில வேட்டையாடல் முறை மட்டும் நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். கூடுதலா மக்கள், அதாவது எங்க முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்க பாடல் வழியா நாங்க பதிவு பண்றோம். கேட்கலாமா? கேட்கலாமே. அட என்னய்யா மாமா பாக்குற என்ன ஏற இறங்க பாக்குற அட என்னய்யா
ஐயா ஆமா, ஆதி காலத்துல ஆ, எல்லாரும் ஆ. நம்ம எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்தோம். ஆமா இப்ப ஆனாடு இப்ப ஐயா. ஐயா அடிமைப்பட்டு கிடக்குறமே. ஆதி காலத்துல சுதந்திரமா வாழ்ந்தோமா? ஆமா, ஆதி காலத்துல சுதந்திரமா காட்டுல சந்தோஷமா வாழ்ந்தோம். அப்படி சொல்றீங்களா? இப்ப கரெக்ட் சொல்லுங்க. அடிமைப்பட்டு கிடக்குறோம். இந்த எப்போ மக்களுக்காக இப்பயா இப்ப கொஞ்ச நாளா கொஞ்ச காலமா சரி இப்ப அதுக்காக நம்ம மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்றது சொல்லிடுவோம். இங்க எல்லா பழங்குடி மக்களும் இல்லாம இருளர் பழங்குடி மக்கள் அழைப்பு விடுக்கிறது இல்ல, யாரையும் கூப்பிடுறது இல்ல. சில பேரை கூப்பிடுறாங்க, எல்லாரையுமே கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. எல்லாரும் ஒரு குடையில் முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, இவ்வளவு பேரு வந்து இங்க கூடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் ஒன்றுபட்டு ஒரே கொடைக்குள் ஒன்று சேர்ந்து நம்ம இந்த மாதிரி வந்து கூட்டமா நின்னோம் அப்படின்னு சொன்னா அமைப்பு சார்ந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு கேட்கலாம். நம்மளுடைய கல்வியில நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் படிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை கேட்கலாம். சரியா? அத மாதிரி நம்ம முல்லைக்கலைக்கு சார்பா நம்ம சரவணன் தோழர் ஏதோ சொல்ல வராரு, கேட்கலாமா? பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே, முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே. நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே, நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே, முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே. நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே, நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே. நாடி நரம்பெல்லாம் மக்களோட நினைப்புதான். நாடி நரம்பெல்லாம் மக்களோட நினைப்புதான். குடிசையில வாழ்ந்தாலும் கூட்டமாக வாழும் கூட்டம், குடிசையில வாழ்ந்தாலும் கூட்டமாக வாழும் கூட்டம். இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே, முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே. நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே, நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே. காட்டுல வாழ்ந்தப்போ பசி இல்லாம வாழ்ந்தோமே. காட்டுல வாழ்ந்தப்போ பசி இல்லாம வாழ்ந்தோமே. மரம் வெட்டி கிழங்கு தோண்டி மூலிகையை பறிச்சோமே. மரம் வெட்டி கிழங்கு தோண்டி மூலிகையை பறிச்சோமே. இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே, முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே. நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே, நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே. நமது உரிமைகளை மீட்டெடுப்போம் வாங்க. வாங்க வாங்க நமது உரிமைகளை மீட்டெடுப்போம் வாங்க. ஒற்றுமையா சேர்ந்து நாம உரிமைக்காக குரல் கொடுப்போம். ஒற்றுமையா சேர்ந்து நாம உரிமைக்காக குரல் கொடுப்போம். இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. இயற்கை எங்கள் மூச்சு, அது இல்லைன்னா ஏது பேச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. பழங்குடி கூட்டம் எல்லாம் ஒன்னாதான் கூடிடுச்சு. முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே, முல்லைக்குழு பாட்டு கேட்க தந்தானே. நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே, நம்ம மக்களோட பெருமை எல்லாம் சொல்வோமே. தன்னானே தானே தானே ஐயா, சொல்லுங்க. உங்க பெருமை அருமை எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆமா 36ல இருந்து 37 ஆயிடுச்சு. ஆமா 37ல இருந்து 38 போவோம், 40 போவோம், சரி 50 வரும். இன்னும் சேர்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இருக்கு. நமக்கு இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான், இடஒதுக்கீடு. அதை உயர்த்தணும். கேட்க மாட்டியா?
நானும் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும். மக்கள் தொகை அடிப்படையில எங்களுக்கு இடஒதுக்கீடு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து நாமளும் ஒற்றுமையா நின்னு கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு செய்யற தமிழக அரசு கண்டிப்பா வர தமிழக அரசும் செய்யணும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அந்த மாதிரி சரி, இப்ப 5-2 எத்தனை? 5-2 அதுதான் படிக்கணும் சொல்றது. சொல்லினே இருக்கிறாங்கய்யா. சொல்லுங்க. 5-2 7 பேரு. 5-2 7. ஆமா, 5-2 7. எத்தனை பேரு நம்ம குலதெய்வம்? 7 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல ஒண்ணு விட்ட அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் இந்த கடற்கரை சமுத்திரத்துல கூப்பிட்டு காலையில நம்ம வணங்க போறாங்க. நாம இப்பயே கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டுடலாம். சரி, போடலாம். எங்க கடற்கரை
ஐயா எங்க இருக்கீங்க? கூட்டத்துல தொலைஞ்சு போயிட்டீங்களா இல்லாட்டி நீங்களும் வந்து நடனம் ஆனீங்களா? சாமி வந்தாச்சா? சாமி பார்த்தேன், எங்க அடிச்சுப்பா சாமி. சரி, இவ்வளவு நேரம் நமது முல்லை கலைக்க வேண்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஏதோ இந்த காலத்துல பெரிய பெரியவங்க இருப்பீங்க, சின்னஞ்சிறு பாரத நம்பா வாழ்க்கை செழிக்கண்ணு அந்த நாள் வாசனை போகாம அந்த கல்லுகரையை சாமியா கும்பிட்டுக்கின்னு வருஷத்துல ஒரு நாள் அந்த அந்த அம்மனை அழைச்சியும் போய் இது 2 அடிதாரத்தில் அழைச்சியும் போய் நம்ம குலதெய்வம் வேண்டின்படின்னு ஒரு கல்லியோ ஒரு சிலையோ செய்து நம்ம இடத்துல வச்சுங்கிறோம்மா. கல்லுகரையா 7 கடலில் இருந்தாலும் திருப்பாகல்ல இருந்தாலும் நீ வருஷத்துல ஒரு நாளும் அலையும் வந்து பார்த்துட்டு போறேம்மா. எங்க புள்ள குட்டிகளுக்கு அமுத பண்ணு, பிள்ளைங்களுக்கு படிப்பு வரவையே, நல்ல வழிகாட்டியம்மா அப்படின்னு நம்ம குலதெய்வத்தை இட்டும் போறோம், பேசி போறோம். அதே மாதிரி வருஷத்துல ஒரு நாள் அம்மனை கும்பிடுறோம். ஒரு நாளை போல சாப்பிடாத நம்ம இருந்தோம்னா பட்டினியாகிறோம். பள்ளிக்கூடம் பிள்ளைங்களை 4 மணியா பொழுது பண்ணமா ஆசைமா சொன்னாங்க அனுப்பி ஒரு எழுத்தாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம மக்களை அந்த தெய்வத்தை வேண்டி அனுப்பி வைங்கன்னு கேட்குறோம். நாங்கள் இந்த முல்லை கலைக்கல்வியில இருந்து முல்லை கலைக்கனுடைய முதல் தொடக்கம் வந்து அப்பா தான், என்னுடைய தகப்பனார் காத்தவராயன். அவர் எடுத்த இந்த பாரம்பரியமான கலை நிகழ்ச்சியை நான் கிட்டத்தட்ட 12வது படிக்கிற வரைக்கும் நான் வந்து இது கிட்டவே வரல. கல்லூரி போனதுக்கு அப்புறம் பேராசிரியர் கல்யாணி லூசினா அவங்களோட இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் இருளர்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கான ஒரு என்ன நம்மளுடைய ஆணிவேர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இருளர் மக்களுடைய கலாச்சாரம், பழங்குடி மக்களுடைய கலாச்சாரம், இந்த பாடல்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து அழியாம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பாட தெரியும், கொஞ்சம் கவிதைகள் எழுதி தெரியும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க பாடல்கள் எல்லாமே நம்ம பாரம்பரியத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம என்னெல்லாம் மூலிகைலாம் பயன்படுத்துறோம், சிறுகதை கவிதைகள்லாம் எழுதி அந்த கவிதைகள்லாம் பாடலா தொகுத்து தான் இப்போ வந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம தோழர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் திறமைசாலி. ராஜேஷ் வந்து டான்சர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க, குஷ்பு பாடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திறமையான ஆட்கள் எல்லாம் 2018 தேடி கண்டுபிடிச்சி நான் வந்து இந்த முல்லை கலைக்குழு தளம் கட்டினேன். 2018 நீல ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த முல்லை கலைக்குழு வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. இன்னொரு ஒரு கூடுதலான விஷயம், எனக்கு அவ்வளோ தெரியல. ஒரு விஷயம் வந்து மாற்று ஊடக மையம் சென்னையில் வீதி விழா நடத்தினாங்க. அந்த வீதி விழாவில் மூத்த கலைஞர்களுக்கான விருது 100 பேர் தேர்வு செஞ்சாங்க. அதில் என்னுடைய தகப்பனார் காத்தவராயனும் செலக்ட் ஆனார். 100 பேர்ல எல்லா கலைகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கலைகளையுமே அதில் ஒரே ஒரு கலைக்குழு மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. அதில் இருளர் கலைக்குழு இவர். அந்த 100 கலைகள், மற்ற 99 கலைகள் மற்ற சமூக நாட்டுப்புற கலைஞர்கள். ஸோ அது ஒரு பெருமையான விஷயம். அதை விட ஒரு கூடுதலான விஷயம் என்னன்னா, பாராட்டு சான்றிதழ், மகுடம், அதுக்கப்புறம் ஒரு ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. அதை வழங்கினது வந்து நமது சட்டமன்றத்தினுடைய தலைவர் உயர்திரு அப்பா அவர்கள் கையால வந்து வாங்கினது வந்து இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பா நான் கருதுறேன். ஏன்னா அவர் விட்ட அந்த கலையை நான் தொடர்ந்தேன். அவர் இருக்கும் போதே இதை மேடையில் ஏற்றணும், பல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சியை நான் நடந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு அவருக்கு விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம். இதை நான் வந்து தற்பெருமைக்காக பேசல. நம்ம கலைஞர்கள் எவ்வளோ கலைக்குழுக்கள் இருக்கு இங்க, அந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து உருவாகணும். தமிழக அரசால் கலைமாமணி விருதுகள் வழங்குறாங்க, வளர்மணி விருதுகள் வாங்குறாங்க, இந்த மாதிரி பல்வேறுபட்ட விருதுகள் வாங்குறாங்க. அந்த விருதுகள் எல்லாம் நம்ம பழங்குடி கலைஞர்கள் பெறணும், கலை பண்பாட்டுத்துறையில் உறுப்பினராக சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு பண்றேன். முல்லை கலைக்குழு மாதிரி மற்ற கலைக்குழு, டோல்கட்டை கலைக்குழு, அற்புதம் கலைக்குழு, குறிஞ்சி கலைக்குழு, இணைய கலைக்குழுகள் நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது தமிழக அரசினுடைய விருதுகள் வாங்கணும். இன்னொரு விஷயம்னா, தமிழ் சங்கமத்தில் தொடர்ந்து ராணியக்கா தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற டோல்கட்டை இருளர் கலைக்குழு தொடர்ந்து வந்து பறைச்சாட்டிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா நாங்கள் கருதுவோம் முல்லை கலைக்குழு. அது மாதிரி பல்வேறு கலைக்குழுக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டு நம்ம வந்து பல்வேறு விருதுகளை வாங்கணும், நம்ம கலைகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொருத்தராக சொல்ல முடியல. இந்த வாய்ப்பு இந்த மேடையில் ஏற்ற வச்ச அத்தனை நம்ம சமூகத்தை சார்ந்த அக்கா, சகோதரர், என் அருமை நண்பர் துரைராஜ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்கா ராணி அக்கா, சொர்ணலதா சார், பாலாஜி, அப்புறம் நிறைய பேர் இதை ஒருங்கிணைச்சிட்டு இருந்த பேர் சொல்ல முடியல, ஏன்னா நானே நிறைய எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் இந்த நேரத்தை முல்லை கலைக்குழு சார்பாகவும் நம்ம சமூகத்தின் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள. நன்றி, வணக்கம். அதே மாதிரி ஐயா அனைத்து பேரும் சொல்றேன், என் பிள்ளைய படிக்க வச்சது 2 பிள்ளை.
பெரியவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா அம்மா எப்படி நம்மள படிக்க வச்சாங்க அப்படின்னு. விவசாயம் பார்த்தேன், விவசாயம் சரியில்லை. 10ல் 1ன்னா 11 எடுத்துன்னு 1 கொடுப்பாங்க. பாம்பு பிடிக்கிற விலை ஏறி இருந்தது. பாம்பு பிடிச்சி தோலை உரிச்சு என் பிள்ளைங்களை கட்டி காமித்து பண்ணேன். 60 ரூபாய் 70 ரூபாய் 80 ரூபாய் ஒரு தோல் ஒன்று. இப்படி விற்றுலாம் எங்கள் அக்கா தங்கச்சி 7 பேர் எனக்கு. அவங்க எங்க கூட பிறந்தது. இத்தனையும் கல்யாணம் பண்ணால் அது பிறந்ததுக்கும் பண்ணோம், எதை இருக்கிறோம். அதை மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி என் பிள்ளைய மட்டும் படிக்க வைக்காத நிறுத்தவே இல்லை. 2 பிள்ளைங்க நல்ல முறையில் படிக்க வச்சோம். எங்கள் அப்பா அம்மா கை நாட்டாட விட்டு போட்டாங்க. என் பிள்ளைங்களாவது அப்படி இருக்கணும்னு ஏதோ பாம்போ எலியோ மீனோ பிடிச்சி என் பிள்ளைங்களை கட்டி காமித்து பண்ணம்மா படிக்க வச்சேன். படிக்க வச்சுட்டு தான் நான் இந்த மேடையில் வந்துங்கிறேன். இல்லாட்டியுமே என் பிள்ளைய விட்டுருந்தா மந்திரிக்கு போகிறதில்ல, இருட்டிலே தான் வந்திருப்போம். அந்த மாதிரி நம்ம மக்களுங்கள பிள்ளைங்களை படிக்க வச்சிங்கன்னா ஏதோ நல்ல வழி தெரியும், நல்ல முறையில் போச்சுங்க. பி லிட்ரேச்சர், அப்புறம் டிடிஎட் முடிச்சிருக்கேன், அப்புறம் பி லிட்ரேச்சர் தமிழ் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். ஆசிரியராக பேராசிரியர் கல்யாணியோட தாய்ப்பால் பள்ளியில் 5 வருஷம் ஆசிரியராக வேலை பார்த்தேன். அதில் எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை. என் மனைவி இங்கே வந்திருக்காங்க, எப்போ பார்த்தாலும் சமூக படிக்க போயிடுறீங்க அப்படின்னு. ஐஜிஎம்ல கொத்தடிமை மீட்பு எடுக்கிறதுக்கு 8 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபண்டில் வெளியே அமைச்சிட்டாங்க. இப்போ ஒரு நிறுவனத்தில் கொத்தடிமை மீட்பு மற்றும் குழந்தை சீரார் மீட்பு அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜோல கடந்த ஒரு 8 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா நான் ஆசிரியராக படிச்சு கூட ஆசிரியராக போய் வேலை செய்யறதுக்கு எனக்கு திருப்தி இல்லை. அங்கே போய் எங்க திருப்தி இருக்குன்னா இருளர் மக்களுடைய நம்ம மக்களுடைய சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இனியும் செய்வேன். அதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற என் துணைவியாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.